தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? மனுஷர் எதை ஆசீர்வாதமாக நினைக்கிறாங்க? அவங்க மனசு விரும்புறதெல்லாம் ஆசீர்வாதமாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா சங்கீதம் 23 சரியான ஒரு சங்கீதம் நமக்கு. ஸோ நம்முடைய தொடர் தியானத்தில் இன்றைக்கு நம்ம தியானிப்பது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள் நம்ம போன வாரம் தியானம் பண்ணிட்டோம். இன்றைக்கு அமர்ந்த தண்ணீர். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனசோர்வில் பாதிக்கப்பட்டு, டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த மனசோர்வுக்கு, டிப்ரெஷன்ஸ்க்கெல்லாம் காரணம் இந்த கொந்தளிக்கிற சிந்தை தான். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது அவனுக்குள்ள ஒரு அமைதல் உண்டாகிறது. a peace of mind. எவ்வளவு பிரச்சனை எதிர்க்க வந்து நின்னாலும், எவ்வளவு போராட்டங்கள் எதிர வந்து நின்னாலும் அவனுக்குள்ள ஒரு அமைதல் இருக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த அமைதல், அந்த சமாதானம் அவனுக்குள்ளே நம்பிக்கையை கொண்டு வருகிறது, தைரியத்தை கொண்டு வருகிறது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. நம்பிக்கையும் தைரியமும், கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரேஜ். பாருங்க, தாவீது யாரை எதிர்த்து நிற்கிறார்? முதல் யுத்தமே கோலியாத்தை எதிர்த்து. இந்த கோலியாத் யாருன்னா, தனி மனிதனாக அந்த இஸ்ரவேலுடைய முழு இராணுவத்தையுமே கலங்கடித்த ஒரு மனிதன். கவனிக்கிறீங்களா? அந்த முழு இராணுவத்தையுமே, த ஹோல் ஆர்மி ஆஃப் இஸ்ரேல், அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க, நடுங்கிறாங்க, யுத்தம் செய்ய துணியலை. இன்க்ளூடிங் த கிங், ராஜா முதற்கொண்டு கோலியாத்தை எதிர்க்க துணியலை. சரியா? ஏன்னா அவனுடைய உடல் அப்படி, அவனுடைய அமைப்பு அப்படி. ஒரு பெரிய யுத்த வீரன், கையில் பட்டயத்தை வைத்திருக்கிறான், எளிதாக எதிரியை ஜெயிச்சிருவான். ஸோ ஹி வாஸ், என்ன சொல்கிறது, ஒரு ஜைஜான்டிக் ஃபிகர். என்ன, அநேக நேரம் நம்முடைய பிரச்சனைகள், நெருக்கங்களை பார்க்கும்போது நமக்கு ஜைஜான்டிக்காக தெரியும். ஐயோ, இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இதை எப்படா ஜெயிக்க போகிறோம், இந்த நெருக்கத்தில் நம்ம அவ்வளவுதான். இதுவே ஒரு மனசோர்வை கொடுத்துரும். ஐயோ, இவ்வளோ வேலையா, மனசோர்வு வந்துடும். இதே தான் தாவீது. டேவிட் கோலியாத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை கண்கள் பெரிய ஒரு உருவத்தை பார்த்தாலும் இருதயத்துக்குள்ளே இருந்ததான தேவன் தந்த அமைதல் இருக்கு பாருங்க, அது அவருக்குள்ள கரேஜை கொடுத்துச்சு, கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. க்ளோரி பி டு காட். தைரியத்தை கொடுத்துச்சு, நம்பிக்கையை கொடுத்துச்சு, அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்துச்சு. உருவத்தில் பார்த்தா சின்ன தாவீது தான். ஏன்னா எதிரி எல்லா யுத்த கலைகளையும் கற்றுக்கொண்டவன் தான். இன்ஃபேக்ட் கோலியாத்துடைய கையில் இருந்ததான பட்டயம் ஒரு சிறந்த பட்டயம்னு தாவீதே சொல்லியிருக்கிறார். இதற்கு இணையான பட்டயம் இல்லை அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு பட்டயத்தை வச்சுட்டு நிற்கிறாரு, ஒரு வெப்பனை வச்சுட்டு நிற்கிறார் கோலியாத். ஆனால் எதிரே நின்றதான தாவீது சிறுவனாக இருந்தாலும் கூட அவருடைய இருதயத்துக்குள்ள அமைதல், அமர்ந்த தண்ணீர். அந்த அமர்ந்த தண்ணீர் அவருக்குள்ள நம்பிக்கையை கொடுத்தது மாத்திரமல்ல, தைரியத்தையும் கொடுத்தது. ஹல்லேலூயா, க்ளோரி பி டு காட். கவனிக்கிறீங்களா? உங்கள் அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். சில சமயம் ஒரே கன்ஃபியூஷன், கச்சமிச்சா எதையாவது போட்டு குழப்புறது. என்ன, அது எப்படி நடக்குமோ, இது எப்படி நடக்குமோ, என்ன ஆகுமோ, அதாகுமோ, இதாகுமோ, இந்த பிரச்சனை பெருசாயிருமோ, நாளைக்கு இப்படி ஆயிருமோ. இதனால் நிறைய பேர் கடன்காரனாகி, பேங்க்ரப்ட் ஆகி, இதை தூக்கி அதில் போடுறது, அந்த பணத்தை இதில் போடுறது, இப்படி பரட்டுறது, அப்படி பரட்டுறது, குழப்பம், டிப்ரெஷன் தான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு டிப்ரெஷன் தான். ஆல்மோஸ்ட் எல்லா மனுஷருக்கும் இந்த சோர்வு இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. கவனிச்சுட்டே வாங்க நல்லா. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்மை டிப்ரெஷனுக்குள்ளே நடத்துவதல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவது. ஹல்லேலூயா. நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதான ஒரு இடம், அமைதல், சமாதானம். என் ஜனங்கள் சமாதானமான தாபரங்களில் குடியிருப்பார்கள் அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? பூமி முழுவதுமே யுத்தங்கள் நடந்தாலும், மனுஷருக்குள்ள பொறாமைகள், பெருமைகள், நாளுக்கு நாள் பிரச்சனை, நீ என்ன அவமானப்படுத்திட்ட, நான் ஒன்று அவமானப்படுத்திட்டேன், என்ன பொறாமைகள், பெருமைகள், இதெல்லாம் இருந்தாலும் தேவன் நடத்துகிற ஒரு மனிதன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிற ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே பீஸ் ஆஃப் மைண்ட், அமைதல் இருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான்
அமர்ந்த தண்ணீர். எத்தனையோ குடும்பங்களில் இந்த அமர்ந்த தண்ணீரின் அனுபவம் கிடையாது. குழப்பம். இதனால் சமாதானம் கிடையாது. ஒருவரை ஒருவர் பகைத்து, ஒருவரை ஒருவர் விரோதித்து, குற்றம் சாட்டி, கடைசியில் எல்லாருமே மகிழ்ச்சி இழந்து போய்ட்றாங்க. மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பெரிய பலன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. சரியா? இந்த மகிழ்ச்சி எப்போ வரும்? அந்த அமைதல் வரும் பொழுது, அந்த சமாதானம் வரும் பொழுது. பெரிய பெரிய ராஜாக்களை கூட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரேஜ். யோசுவா செய்த யுத்தங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஆண்டவர் சொன்னாங்க யோசுவாவை பார்த்து, பலம் கொண்டு திடமனதாயிரு. திடமனது, கரேஜ். கரேஜ் கவனிக்கிறீங்களா? தைரியம். அதைத்தான் எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லியிருப்பார். அதிக அல்லது மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். விட்டுவிடாதிருங்கள். அமைதலும் தைரியமும் ஒன்னோடு ஒன்று இணைந்தது. இந்த கொந்தளிப்பும் பயமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ரொம்ப கொந்தளிச்சுட்டே இருந்தால் பயம் வந்துடும், திகில் வந்துடும். ஆண்டவராக இயேசு சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அமைதல். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில், இந்த பூமியில் தேவனே இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்து ஊழியம் செய்த நாட்களில் எவ்வளவு எதிர்ப்பு அவருக்கு, எவ்வளவு பிரச்சனை அவருக்கு. பல இடங்களில் அவரை கல்லெறிய முற்படுகிறாங்க. சில இடங்களில் தள்ளி கொண்டு போய் கொலை செய்ய பார்க்குறாங்க. சிலர் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அவருக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் அநேகம். ஆனால் அவருக்குள்ளே தம்மை குறித்ததான தேவ சித்தம் தெளிவாக இருந்துச்சு. அவருக்கு தெரியும், ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய வேலை என்ன, நம்முடைய கடமை என்ன, நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம். கடைசியிலே இதற்காகவே வந்தேன் என்று சொல்லி தம்முடைய ஜீவனையே அவர் கொடுக்கிறார். அவர் அறையும் பொழுதாகட்டும், வேதனையின் உச்சத்துக்குள்ளே அவர் கடந்து போகும்போது கூட பாருங்க, அவருக்குள்ள முறுமுறுப்பு இல்லை. தன்னை அடித்தவர்களையோ அறைந்தவர்களையோ தூஷிக்க கூட இல்லை பாருங்க. மாறாக இவர்களுக்கு மன்னியும்ங்கிறார். அப்போ அவருடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அந்த அமைதல் இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவமானப்படுத்தப்பட்டாலும் கொலை செய்யப்பட்டாலும் இரட்சகருக்குள்ளே அந்த தைரியம் இருக்கிறது, அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அதுதான் அமர்ந்த தண்ணீர். பக்கத்தில் அறையப்பட்டிருந்ததான திருடர்கள், சிலுவையில் அவரோடு கூட இணைந்து அறையப்பட்டிருந்ததான அந்த திருடர்கள் கூட தூஷிக்கிறாங்க, அவரையே தூஷிக்கிறாங்க ஒரு பீரியடில், இல்லையா? அப்புறமா தான் அதில் ஒருவன் மனம் திரும்புகிறான். ஆனால் கர்த்தர் பாருங்க, அமைதலாக எல்லாவற்றையும் சகிக்கிறார். சகிக்கிறார். இதற்கே, இந்த சகிப்பதற்கே முதலாவது உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதல் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? தைரியம் இருக்கணும், அமைதல் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அது மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்பிக்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்னைக்குமே. நல்லா கவனிங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு டிக்ளேர் பண்ணுறார் அப்படின்னா, அவர் அதை ப்ரொஃபஸ் பண்ணுறார் அப்படின்னா, அதில் எவ்வளோ ஆழமான காரியம் இருக்குது தெரியுங்களா? அதில் நம்பிக்கை இருக்குது, அதில் தைரியம் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து எழுதப்பட்டிருக்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் தமக்கு முன்பு அவர் ஒரு சந்தோஷத்தை வைத்திருந்தார். எஸ், அந்த ஹாப்பினஸ் இருக்குது. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. பிரச்சனை பெருசாவே இல்லை, தெரியல, பெரிய பிரச்சனை தான். அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணதுக்கு காரணம் அவருக்குள்ள இருந்ததான அந்த அமைதல். அந்த அமைதலுக்கு காரணம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவருக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்தது, அவருக்குள்ள தைரியம் இருந்தது, கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, கரேஜ் இருந்துச்சு. தைரியமாக சிலுவையை அவர் சுமந்தார். கவனிக்கிறீங்களா? நீங்கள் பைபிள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வேலை வந்த பொழுது அவர் எருசலேமுக்கு நேராக தன் கண்களை திருப்பி அந்த சிலுவை பாடுகளை சந்திக்க புறப்பட்டு போனார். அப்போ அவருடைய வேகமே வித்தியாசமாக இருந்துச்சு. டீச்சர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க.
அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறதான அமைதல், சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட். கவனிக்கிறீங்களா? எல்லாமே நமக்கு வாய்க்கும் பொழுது இருக்கிற சமாதானத்தை பற்றி நான் இப்போ பேசலை. நிறைய பேருக்கு பணம் இருந்துச்சுன்னா, செல்வம் இருந்துச்சு, நிறைய பேங்க் பேலன்ஸ் இருந்துருச்சு, சேமிப்பு இருந்துச்சுன்னா ஒரு அமைதல் இருக்கும். பணம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதை பற்றி நான் பேசலை. அது சரியான சமாதானமும் இல்லை, அமைதலும் இல்லை. அப்படி நம்புகிறவங்க பணத்தை, அந்த பணம் கொஞ்சம் குறைய 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 அமைதல் போயிட்டே இருக்கும், சமாதானம் போயிட்டே இருக்கும். அல்லது ஒரு நாள் அந்த பணம் போயிடுச்சுன்னு வைங்க. ஏன்னா இங்கெல்லாம் திருடர்கள் கண்ணம் விட்டு திருடுறாங்க. பேங்க்கில் போடுற பணம் கூட நாளைக்கு கிடைக்குமா யாருக்கு தெரியும்? சரி, நான் அதை பற்றி பேசலை. நெருக்கங்களுக்கு மத்தியில் கிடைக்கக்கூடியதான அமைதல். கவனிக்கிறீங்களா? எல்லா டர்புலன்ஸுக்கு மத்தியில், எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் தருகிறதான அமைதல், அமர்ந்த தண்ணீர். நிறைய பரிசுத்தவான்கள் நான் பார்த்துருக்குற பெரிய பிரச்சனை இருக்கும், நிறைய எதிர்ப்பு இருக்கும், அவங்கள கொலை செய்யக்கூட ஜனங்கள் எழுந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அமைதல் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? பவுலை பற்றி எழுதப்பட்டிருக்கு பைபிளில். எருசலேமுக்கு அவர் புறப்பட்டு போகும்போது வழியில் நிறைய பேர் சொல்கிறாங்க, போகாதீங்க, உங்களை கொலை செய்ய தேடிட்டு இருக்கிறாங்க. எருசலேமுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை பிடிச்சி உங்களை கொன்றுவாங்க. ஆவியானவரே அதை வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன். என்ன, என் உயிரை நான் பெருசாக என்ன இல்லைங்க. எனக்கு கட்டுகள் இருக்குன்னு தெரியுங்க, நெருக்கம் இருக்குன்னு தெரியுங்க, போராட்டம் இருக்குன்னு தெரியுங்க. ஆனால் என் உயிரை பெருசாக நான் நினைக்கல. ஒன்னே நான் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கர்த்தரிடத்தில், என் ரட்சகராக இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். கரேஜ், தைரியம், நம்பிக்கை, அமைதல், சமாதானம், மகிழ்ச்சி. புரியுதுங்களா? அதை செய்து முடிக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி, அமைதலிருந்து உருவாகிறதான மகிழ்ச்சி, அமைதலிருந்து உருவாகிறதான சமாதானம், அதுதான் அமர்ந்த தண்ணீர். ஹல்லேலூயா, glory be to God. தாவீது சரியான எக்ஸாம்பிள். கோலியாத்தை பார்த்து பயப்படலை, மாறாக அவருக்குள்ளு கொண்டு அந்த அமைதல், அந்த தைரியத்தை கொண்டு வருது. அவர் சொல்றார், இன்னைக்கு நான் உன்னை ஜெயிப்பேன். காரணம், நான் என் பலத்தை நம்பலை, எனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார்.